வணக்கம்மா எல்லாருக்கும். வணக்கம். சரியா இல்லையோ? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைந்தன என்னோ, யாவதுமோர் பொருளல்லா என் மனத்தும் அன்றியே, நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழிநடந்த சேவடிப்போது எப்போதும் சென்னியுள் மலர்ந்தனவால். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடியை மனதினில் நினைந்து தலைமேல் கொண்டு வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். ஆலால சுந்தரராக கையிலையிலே பணி செய்து கொண்டிருந்தவர் கமலினி அனிந்திதை என்ற சேடியர் மலர் பறிக்க வந்த இடத்தில் மூவரும் நொடிப்பொழுது சலனப்பட்டதை இறைவன் அவர்களுக்கு பூமியில் சென்று உங்கள் பிறவியை அங்கே சென்று அனுபவித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறான். இவர் அங்கேயே இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் கொஞ்சம் நினைவூட்டிக் கொள்கிறேன். என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், ஏன்னா அப்படியே அந்த உலகியல் வாழ்க்கையில போயிடக்கூடாது என்பதற்காக இங்கே தென்னாடு உய்ய வேண்டும் என்பதன் பொருட்டு இங்கே தென்னாட்டிலே பிறந்தார். சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்து நரசிங்க முனையர் அப்பொழுது மன்னராக இருந்தவர் குழந்தையின் ஞான ஒளி மிகுந்த முகத்தைக் கண்டு நான் வளர்க்கிறேன் என்று அழைத்து கொண்டு சென்றார். முறையாக வளர்ந்து புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் திருமகளாரோடு மனம் பேசி அந்த நேரத்திலே இறைவன் தடுத்து ஆட்கொண்டார். என முன்னாலேயே சொல்லி இருக்கிறாங்களே, அதனால தடுத்து ஆட்கொள்கின்றார். இப்படி இவருடைய புராணம் செல்கின்றது. எல்லாரும் நம்ம திரும்ப திரும்ப கேட்ட புராணம் தான், இருந்தாலும் ஒரு புதிய ஒரு கோணத்திலே ஒரு சின்ன பகுதியை மட்டுமே இன்றைக்கு பார்க்கலாம் என்ற நினைப்பிலே தான் இன்றைக்கு நான் ஒற்றியூரிலிருந்து ஆரூர் வரை என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். அவர் பதிகள் தோறும் சென்று வணங்குகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார் இல்லையா? எல்லா பதிகளுக்கும் சென்று வணங்கிவிட்டு பதிகம் பாடி வணங்கிவிட்டு வருவார். இப்படியாக தன்னுடைய தான் போகின்ற இடங்களிலெல்லாம் என்னென்ன சிறப்புகள் உண்டு, அந்த திருத்தலங்களின் பெருமைகளை எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே செல்வார். பறவை நாச்சியாரை மணந்தார். அங்கே ஆரூருக்கு போ என்று வழிகாட்டியதே சுவாமிதான். தில்லையிலே தரிசனம் செய்யும் பொழுது ஆரூருக்கு போ, ஆரூருக்கு வா என்று அழைக்கின்றார். இவரிடம் வா என்று அழைத்து விட்டு, அசரீரி வாக்காக வா என்று அழைத்து விட்டு, அதற்கு பிறகு அங்கே ஆரூரிலே இருந்தவர்களுக்கு இங்கே நான் அழைக்க ஆரூரன் வருகிறான், அவனை வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி ஆரூர் பறவை நாச்சியாரை மணந்து அங்கே இருந்து அப்புறம் நிறைய தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு ஒவ்வொரு இடமாக போய் திருக்கழுக்குன்றம் அப்படி அங்கெல்லாம் போயிட்டு திருவொற்றியூருக்கு வருகின்றார். திருவொற்றியூருக்கு வரும் பொழுது என்ன நேர்ந்தது என்பதை பெரிய புராணத்தின் வழி நாம் காணலாம். சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார்,
அங்கு சில நாள் வைகில் தாழ்ந்து தமிழ் பாடி பொங்கு புணரி கரை மருங்கு புவியுள் சிவலோகம் போல் திங்கள் முடியார் அமர்ந்து திருவொற்றியூரை சென்றடைந்தார். திருவொற்றியூருக்கு எவ்வளவு சிறப்பு தருகின்றார் பாருங்கள். சிவலோகம் மாதிரி இருந்துதான். அப்படி சிவலோகம் மாதிரி இருந்த திருவொற்றியூரை அவர் வந்து அடைந்தவுடன் அவரை அடியார் பெருமக்கள் அனைவரும் வரவேற்கின்றார்கள். இப்போ நம்ம ஊருக்கு ஆதீனம் வந்தாங்க, சன்னிதானம் வந்தாங்க அப்படின்னா எப்படி வரவேற்க, இதை செய்வா அதை செய்வாங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும் இல்லையா? அந்த சந்தேகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு வழிகாட்டுகிறது. அவங்க எப்படி வரவேற்றார்கள் என்றால், அண்ணல் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமையை கூறிவிட்டு அவர் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் என்பதை முதலிலே கூறுகின்றார். அண்ணல் இறைவன் தொடர்ந்து வந்து ஆவணம் காட்டி ஆண்ட நம்பி, சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, அண்ணலே பின்னாடியே வந்து தொடர்ந்து ஆவணத்தை காட்டி அவரை ஆட்கொண்டார். ஆண்ட நம்பி எழுந்து அருள எண்ணில் பெருமை. அவர் வந்தா நம்ம எல்லாருக்கும் தான் பெருமை. அவர் வந்து நம்ம ஊருக்கு வர்றது. ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார், எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். வண்ண வீதி வாயில் தோறும் வாழை கமுகு தோரணங்கள், சுண்ண நிறை பொன்குடம் தூபம் தீபம் எடுத்து தொழ எழுந்தால். ஆக வீதியெல்லாம் அலங்கரித்து வாழை கமுகு போன்ற தோரணங்கள் எல்லாம் கெட்டி சுண்ணத்தால் கோலமிட்டு பொற்குடத்திலே நிறை குடம் வைத்து அவரை வரவேற்று, இத்தனையும் ஒரு பாட்டுல சொல்லிட்டு இன்னொரு பாட்டிலையும் சொல்றாரு. தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு செல்கிறார். வர மங்கள நல்லியம் முழங்க, மேளதாளம் முழங்க, வாசமாலை அணி அரங்கை அலங்கரித்து வைத்திருத்தல். வாசமாலை அணி அரங்கில் புறமங்கையர்கள் நடம் ஆட பொழியும் வெள்ள பூ மாறி அறமங்கையரும் அமரர்களும் வீச அன்பர் உடன் புகுந்தார். அதாவது அவர் அரங்கத்துக்கு அழைத்து வரும் பொழுது அரங்கத்தையே அலங்கரித்திருக்க வேண்டும், பூமாறி பொழிய வேண்டும், ஆடல் பாடல், அதாவது அவரை புகழ்ந்து பாடி ஆடி மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும், நல்லியம் முழங்க வரவேற்க வேண்டும். அப்படின்னு எப்படி ஒரு பெருமகனை வரவேற்பது என்பதை நமக்கு புலப்படுத்துகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இங்கே வந்து சேர்ந்த பிறகு, இங்கே வந்து சேர்ந்து விட்டார், திருக்கோயிலை வணங்க வருகின்றார். நமக்கு அதற்கு முன்னால் அனிந்திதையாக இருந்தவர் இங்கே சங்கிலியாக வந்து சேர்ந்திருக்கிறார் இல்லையா? அதை நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் அறிமுகம் செய்து வைக்கின்றார். அந்த ஞாயிறு கிழார் என்பவருக்கு திருமகளாராக தோன்றினார் சங்கிலியார். இவர் சின்ன வயதிலிருந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதையே, இறைவனை பற்றி பேசுவதையே தன்னுடைய பணியாக கொண்டிருந்தார். மணப்பருவம் எய்தியதும் தாயும் தந்தையும் பேசுகின்றார்கள். நம்முடைய மகள் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த பெண்ணையும் போன்றவள் இல்லை, எனவே இவளுக்கு நாம் ஒரு நல்ல மணமகனை தேடி மனம் பேச வேண்டும். அவள் எப்பொழுதும் ஈசன் பால் மாறாத பற்றோடு இருக்கின்றாள். எனவே ஒரு ஈசனின் அடியாருக்கு இவளை மனம் பேசுவோம் என்ற அளவிலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து தன் பெண்ணுக்கு மணமகன் தேடலாம் என்று நினைக்கும் பொழுது இவர் அதை கேட்டு மயங்கியே விழுந்து விடுகின்றார் சங்கிலியார். அந்த நேரத்திலே அவருடைய பேரழகை கேள்விப்பட்டு, நல்ல குணத்தை கேள்விப்பட்டோ இன்னொரு குடும்பத்தில் இருந்து மனம் பேசி வருகின்றார்கள். அவர்கள்ட்ட போய் இல்ல எங்க பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தள்ளிவிட முடியாது என்பதன் காரணமாக அவர்கள் வேறு சில வார்த்தைகள் கூறி, அதாவது ஒப்பா, இப்ப நம்மவும் சொல்றோம் இல்லையா, மூஞ்சில் அடிச்சாக்கல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு ஜாதக பொருத்தம் இல்லைன்றவோம், அல்லது என் மகா படிக்கணும்ன்றவோம், அப்படி என்னவாது ஒரு காரணம் சொல்லி தப்பி போடல. அத மாதிரி அவர்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி மனத்தை தள்ளி போட்டார்கள். ஆனால் நிகழ்ந்தது என்ன அப்படின்னா, இந்த பெண் எல்லாரையும் போல இந்த பூலோகத்திலே சாதாரணமாக மனம் புரிந்து உலகியல் வாழ்க்கை வாழ வந்தவள் அன்று அப்படிங்கிறதை உணர்த்தும் பொருட்டு மனம் பேசி வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சோகமான முடிவே ஏற்பட்டது. இதை பார்த்து விட்டு பெற்றோர் பயந்து விட்டார்கள். இதே தொடர்ந்தால் நம் மகளுக்கு நல்ல பேர் இல்லாம போயிடும் இல்லையா? இந்த பெண்ணை பெண் கேட்டு வந்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பேர் வந்துட்டுனா எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால அவர்கள் என்ன செய்கின்றார்கள், திருவொற்றியூரிலே ஒரு கன்னிமாடம் அமைத்து அங்கே நம் பெண்ணை
வைப்போம். கன்னிமாடம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கும், மாடமாக இருக்கும். அங்கே தங்கி கொண்டு நல்ல தகுந்த பாதுகாப்போடு தங்கி கொண்டு சிவத்தொண்டு புரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே மகளை அங்கே கொண்டு விடுகின்றார்கள். கோயிலுக்கு அருகிலே கன்னிமாடம் அமைத்து வணங்குகின்றார்கள் தாயும் தந்தையும். இந்த இடத்திலே இருந்து உன் விருப்பம் போல நீ இறைவனுக்கு தொண்டாற்றிக் கொண்டு இரு என்று கூறி மகளை அங்கே வைத்துவிட்டு அவர்கள் விடை பெற்று வந்து விடுகிறார்கள். ஆக அவர்களுக்கு அந்த மகளோடு அத்தனை ஆண்டு காலம்தான் தொடர்பு. மனப்பருவம் எய்துகின்ற வரைதான் அவர்கள் தாய் தந்தையாக இருந்து அந்த குழந்தையை, அந்த மகளை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கன்னிமாடத்திலே அந்த பெண் இருந்து இறைவனுக்கு பூமாலை தொடுத்து, வகை வகையாக பூமாலை தொடுத்து இறைவனுடைய பூஜை நேரங்களிலே கொண்டு அந்த சாற்றி வழிபட்டு வணங்கி வந்தார். இவர் மாலை தொடுத்து வணங்கியதை கூட சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு ஒரு சின்ன அழகான ஒரு வரியிலே நமக்கு உணர்த்துவார். இங்கே இறைவனை அந்தந்த நேரத்திலே இறைவனுக்கு பூசைக்கு தேவையான மலர்களை எல்லாம் அவர் கொடுத்து வந்தார். சுந்தரர் இங்கே திருக்கோயிலுக்கு வரும் பொழுது அம்மையாரை பார்க்கின்றார். அம்மையாரை பார்த்த பொழுது அவருக்கு எத்தனையோ உணர்ச்சிகள் இதுவரை அவர் அனுபவித்திருப்பார். இறைவன் அவருக்கு என்னவெல்லாமோ உணர்த்தி இருப்பார் இல்லையா? இங்கே என்ன ஒரு உணர்ச்சியை அனுபவிக்க வைக்கிறார் என்று பார்ப்போம். இங்கே சுந்தரர் வந்த பிறகு அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க, அதாவது அன்பு அப்படிங்கிற நார் இருக்கு இல்லையா, அதுல 5 எழுத்து அப்படிங்கிற மலரை அப்படி தொடுத்துக்கிட்டே இருக்காராம் இவர் சுந்தரர். எப்பவும் 5 எழுத்து சொல்லுவார் இல்லையா, நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே இல்லையா, அதனால சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அன்பு அந்த மலராகிய அந்த 5 எழுத்தை தொடுத்துக்கிட்டே இருக்கான். இங்க யாரை பத்தி நாம பாக்குறோம்? மலர் தொடுத்து சேவை செய்கின்ற சங்கிலியாரை பார்க்கின்றோம். அதனால இவரும் மனதிலே மலர் தொடுத்து கொண்டிருந்தார். அவங்க மட்டும் மலர் தொடுக்கல, இவங்களும் அன்பு என்கிற நாரிலே 5 எழுத்துங்கிறத தொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்பு உள் உருக்கும் அடியாரை பொழுது நீங்கி வேறு இடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். இது முன்னரே விதிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? இவர்கள் இருவரும் பார்த்து கொள்வது, மணந்து கொள்வது என்ற விதியினால் அவரை பார்த்தார். அப்ப அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த நேரத்துல இந்த பெண்ணை பார்த்து இவருக்கு எப்படி இந்த பெண் யார் என்றெல்லாம் வினவுகின்றார். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனின் அருளினால் எத்தனையோ வகையான உணர்ச்சிகளை அனுபவித்திருக்கின்றார் இல்லையா? தோழமை நெறியில நின்றவர்னாலும் சுவாமி அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கித்தான் அவர் வாழ்நாள் பூரா இருக்கு. நிறைய உணர்வுகளை அனுபவித்திருக்கிறார். முதல்ல கோபம் இல்லையா, தடுத்து ஆட்கொண்ட நேரத்துல கோபம், என்ன எப்படி நீ அடிமைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற கோபத்தை கொடுத்திருக்காரு. அப்புறம் பேரன்பு இறைவன் மீது அப்படி ஒரு பேரன்போடு இருந்திருக்கிறார். ஆற்றாமை எனக்கு இப்படி எல்லாம் தாரியப்பா, எங்க பொண்ணு அங்க ஆத்துல போட்டு குளத்துல தேடிட்டு கிடைக்கலன்னு என் மனைவிக்காகவாது நீத்தா, அவ என்ன அங்க போட்டு இங்க தேடினா கிடைக்குமான்னு கேக்குறா, அந்த வார்த்தையை போக்குவதற்காகத்தான் அப்படின்னு ஒவ்வொரு விதமான, அப்புறம் கிடைத்த உடனே ஒரு மகிழ்ச்சி, இப்படி எல்லாம் கொடுக்காரு. இங்க அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால் மருட்சி வருகின்றது, மருள்கின்றார். எப்படி மருள்கின்றார்னா, அருகு நின்றார் விளம்புவார் அவர்தான், அவர் யாருன்னு கேட்ட உடனே அருகு நின்றார் விளம்புவார் அவர்தான் நங்கை சங்கிலியார், பெருகும் தவத்தால் ஈசர் பணி பேணும் கன்னியார் என்ன, இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்துவித்தார். இருவர், அங்கே அனந்திதி கமலினை இருவரால் இந்த பிறவியை இறைவன் எனக்கு எய்துவித்தார். மருவும் பறவை ஒருத்தி, ஏற்கனவே அங்கே பறவை, இவள் மற்றையவளாம் என மருண்டார். இதுதான் அந்த 2வது பெண்மணியா அப்படின்னு மருள்கின்றார். எத்தனையோ உணர்ச்சிகளிலே இங்கே ஒற்றியூரிலே மருட்சியை காட்டுகின்றார் இறைவன். இறைவனுடைய அருளால் அந்த இறைவனிடம் வேண்டுகின்றார், இந்த பெண்ணை மனம் பேசி முடிக்க வேண்டும் என்று. என் ஆறுயிரும் எழில் மலரும் கூட பிணைக்கும் இவள் தன்னை
பொன்னார் இதழ் முடியார் முடியார் பால் பெறுவேன். இறைவன் தன்னுடைய திருமுடியிலே மலர் மாலை அணிந்திருக்கின்றான். இவள் மாலை தொடுக்கின்றாள். அந்த மாலையோடு என்னுடைய உயிரையும் சேர்த்து கட்டுகின்றாள் அப்படின்னு எல்லாவற்றையும் அந்த மலர் தொடுப்பதோடு வைத்தே கூறுகின்றார். அங்கே அன்பு நாராக அஞ்செழுத்து கட்டி, இங்கே என்னுடைய உயிரையும் தன்னுடைய மலர் மாலையோடு சேர்த்து கட்டுகின்றாள் என்று கூறுகின்றார். இறைவனிடம் வேண்டுகோள் வைக்க இறைவன் பிறகு கேட்ட பிறகு வேண்டாம்னா சொல்ல போறாரு. இங்க இறைவன் அவர் சொல்றது எப்படி சொல்றாரு பாருங்களேன். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி, உமக்கு ஒரு பாகத்திலே மங்கை இருக்கின்றாள். அது மட்டும் இல்லைன்ற மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும். சுவாமி இடப்பாகத்துல உமையம்மை இருக்கா, தலையில கங்கையாளை மறைத்து வைத்திருக்கின்றார் அப்படின்னு இறைவனிடம் கூறுகின்றார். நீ மோக வடிவம் காட்டுகின்றவன், இந்த ரெண்டும் ஞாபகம் இருக்கு அவனுக்கு, அதே மாதிரி எனக்கு மனம் செய் என்று கேட்கின்றார். அந்த தோழமை உணர்வு அங்கே நமக்கு புலனாகின்றது. மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதலுடையீர் அடியேனுக்கு எனக்கு இங்க இருக்கிற நுமக்கு திருமாலை தொடுத்து, உனக்காக திருமாலை தொடுக்கின்றாள். அவள் தொடுக்கின்ற நேரத்திலே எனக்கு என்ன செய்தா தெரியுமா? என் உள்ளத்து தொடை அவிழ்த்து, தொடை என்றாலும் ஒரு வகை மாலைதான், ஆனால் என் உள்ளம் ஒரு கட்டோட இருந்தது, கட்டுப்பாட்டோட இருந்தது. ஆனா உனக்கு மாலை கட்டிட்டு என்னுடைய கட்டுப்பாட்டு அவிழ்த்து விட்டாள். எவ்வளவு அழகு பாருங்களேன். முரண் தோன்ற, உனக்கு மாலை கட்டினா என்னுடைய கட்டினை அவிழ்த்தாள். இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்து தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்றார். நண்பரிடம் இப்படி ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். பிறகு இவர் கேட்டதுக்கு அப்புறம் அவர் மாட்டேன் நான் சொல்லுவாரு, இவர் தம்பிரான் தோழன் இல்லையா? அவர் கேட்ட உடனே அம்மையாரின் கனவிலே சென்று கூறுகின்றார். இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரன் உன்னை கேட்கின்றான், ஆரூரன் உன்னை மணக்க வேண்டும் என்று கேட்க கனவிலே வந்து கூறுகின்றார். கூறிவிட்டு அப்புறம் இவர்கிட்ட மட்டும் சொல்லி, இவங்க 2 பேர்ட்ட மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால அடியார்கள் பெருமக்கள் அனைவருக்கும் கூறுகின்றார் இந்த தகவலை. இவரிடம் கூடியவுடன் சங்கிலியாரிடம் இந்த தகவலை சுவாமி சொன்ன உடனே ஒரு வருத்தம் வருகிறது அவருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தா, அரூரன் இவ்வளவு பெரியவர், அவரை மணப்பதற்கு வருத்தமான நமக்கு தோணும் இல்லையா? அவர் கேட்கின்றார், அவரோ ஆரூரிலே இருப்பவர், அங்க இருக்குதுதான் அங்கதான் அவருடைய வீடே இருக்கு. பறவையாரை மணந்து அங்கே இருப்பவர். அப்படி இருக்கின்ற அவர் என்னை மணந்தால் என் கூட தான் இருப்பாருன்னு என்ன இருக்கு? என்னை பிரிந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று வருந்துகின்றார். அப்ப நீ பிரிந்து விடாமல் இருப்பதற்கு எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு உடனே சுவாமி இங்கே சரி என்று அவளிடம் கூறிவிட்டு, எப்பவுமே அதானே இங்கே அங்கேயும் தூது போறது தானே சுவாமி அவருக்கு எவ்வளவு அழகா செய்திருக்காரு இல்லையா? இங்க சுந்தரிடம் இந்த மாதிரி நீ சத்தியம் செய்து கொடு அப்படின்னு உடனே சுந்தரருக்கு வருத்தம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் சுவாமி, எனக்கு பதிகள் தோறும் சென்று உன்னை வணங்குவது, உன் திருக்கோயில் தோறும் சென்று வணங்குவதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்நாள் பணியாக கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் கொண்டிருக்கின்ற பொழுது இங்குதான் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதனால கொஞ்சம் எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நான் இங்க வாக்கு கொடுக்கிறேன், அதாவது சத்தியம் செய்து கொடுக்கிறேன். நான் சத்தியம் பண்ணும்போது ஒவ்வொன்னால பண்ணிட்டேன்னா அதை நான் அதை மீற முடியாது. அதனால நீ என்ன செய்ய, நாளைக்கு சந்நிதியில இருக்காம அங்க பிரகாரத்துல இருக்கிற திருச்சுற்றுல இருக்கின்ற மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கோ, நீ அங்க போயிரு, அப்புறம் நீ இருக்க மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு என்று கூற, சுவாமியும் இவரிடம் சரி அப்படின்னு கூறிட்டு, நண்பர் இல்லையா, எப்பவுமே நண்பரோடு விளையாடி பார்ப்பது தானே எல்லா இடத்துலையும். இன்றைய காலத்து ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் இந்த இது இருக்கு இல்லையா, பிராங்க் வைக்கிறது, வெறும் பிராங்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை அப்பவே சுவாமி வச்சிருந்திருக்காரு பாருங்க. அங்க போய் அம்மையாரிடம் சந்நிதி வரைக்கும் போக வேண்டாம், மகிழ மரத்தடியிலே சத்தியம் பண்ணி கொடுங்க என்று கேட்க சொல்லிட்டு சுவாமி போயிருவார். இங்க இவர் அனிந்திதை சங்கிலியார் எழுந்து தன்னுடைய தோழிகளிடம் எல்லாம் சொல்லி
தோழிகளை அழைத்து கொண்டு மறுநாள் கோயிலுக்கு வருகின்றார். திருக்கோயிலுக்கு வந்து எல்லாம் இது பண்ணி அந்த சத்தியம் என்று கேட்கும் பொழுது இவர் கேட்பார், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் வா சந்நிதியில. சந்நிதி வந்து தோழிகள் தான் பேசுவாங்க. சந்நிதியில வச்சு சத்தியம் பண்ண வேண்டாம், சும்மா பிரகாரத்துல வச்சே சத்தியம் பண்ணி கொடுங்க, மகிழ மரத்தடியில வச்சே கொடுங்க. இவருக்கு எப்படி இருந்திருக்கோம், அப்போ நம்ம இங்க வேண்டாம் அங்க போன்னு சுவாமிகிட்ட சொன்னா அந்த ரகசியத்தை அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஆனாலும் சத்தியம் செய்து கொடுக்கின்றார். அப்படி சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அங்கே மணந்து அவர்களுடைய வாழ்க்கை அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இவர்கள் வாழ்க்கை போகும் பொழுது அந்த இது எதுக்காக சாமி இப்படி பண்ணினாரு அப்படின்னு அதுக்கு ஒரு அழகா இது பதில் கூறுகின்றார். பதில் இல்ல, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணும் தெரியுமா? அப்படி ஒரு பதிலை சேக்கிழார் சுவாமிகள் வைத்திருப்பார். எப்படின்னா அஞ்சலி சென்னியில் மன்ன அருள் பெற்று புறம் போத செஞ்சடையார், செஞ்சடை உடைய சிவபெருமான் அவர் மாட்டு திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ, சுந்தரர் பெருமான்கிட்ட விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சாரோ, வஞ்சியடை சங்கிலியார் வழி அடிமை பெருமையோ, அல்லது சங்கிலியார் வந்து அவருடைய அடிமைத்தரத்திலே பெருமையோடு இருந்தவர், அந்த அடிமைத்தரத்துக்காக அவருக்கு சாதகமாக இருக்கதனாலோ என்ன ஒரு காரணத்துக்காக இங்க இருந்து அங்க மாத்தி விட்டுட்டார் அவரு. மகிழ மரத்தடி அப்படின்னு சொன்னாலும் திருப்பி நான் நீ அங்கே போய் சத்தியம் பண்ணு என்று கூற வைத்து விட்டார். சங்கிலியாரிடம் கூறவில்லை, அங்க இருக்கேன் நான் அங்கதான் இருப்பேன் அதனால அங்க கேளுன்னு கேட்கல, நீ மகிழ மரத்தடி போகும் சொல்லு என்று மட்டும் கூறுகின்றார். இது என்ன காரணம்னு அவருக்கு தான் தெரியும், அவருக்கே வெளிச்சம், நமக்கு என்ன தெரியும் என்று சேக்கிழார் கூறுகின்றார். இவர் இங்கே தன்னுடைய காலத்தை ஒட்டி பக்கத்துல இருக்கிற திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு திருவொற்றியூர்ல இருக்கின்ற பெருமானை வணங்கிவிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்ற நேரத்திலே ஒரு கால நிலை மாற்றம் ஒண்ணு இல்ல. அவர் மணந்த நேரம் அது ஒரு ஆரம்பத்திலே மணந்து கார்காலத்திலே மணந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குதிர் காலம் போய் முன்பனி காலம் போய் பின்பனி காலமும் போய் வசந்த காலம் வருகின்றது. வசந்த காலத்துல என்ன நிகழும் சொல்றாரு, பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து, தென்றல் பிறக்கின்ற இடம் பொதிய மலை, அங்க பிறந்து பூன் சந்தனத்தின் கொங்கு அணைந்து, சந்தனத்தெல்லாம் அப்படி வருடி எடுத்துக்கிட்டு வருதான், குளிர் சாரல் இடை வளர்ந்த கொழும் தென்றல், குளிர் சாரலுக்கு நடுவுல பிறந்த தென்றல் இருக்கே எப்ப வரும்? வசந்த காலத்துல வரும். வந்துட்டு இந்த வசந்த காலத்துல தென்றலை பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கும்? உடனே திருநெல்வேலி பக்கத்துல உள்ளவங்களுக்கு அநேகமா அந்த தென்றல் வந்த உடனே குற்றாலத்துல சாரல் வந்துட்டா சீசன் ஆரம்பிச்சுட்டாங்கிற கேள்வி வரும்ல. இவருக்கு என்ன தோணுது தெரியுமா? அங்கு அணைய திருவாரூர் அணிவீதி அழகர் அவர் மங்கள நாள் வசந்தம் எதிர்கொண்டு அருளும் வகை நினைந்தார். இந்த வசந்த காலம் வந்துட்டு வசந்த காலத்துல தானே வீதியில வருவார் சுவாமி, அவரை எதிர்கொண்டு அழைச்சு எல்லாரும் வணங்கலாமே, இப்படி வசந்த திருவிழா நடக்கிற நேரத்துல நான் இங்க வந்து திருவொற்றியூர்ல உட்கார்ந்துருக்கேனே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. தென்றல் உடலிலே பட்டவுடன் அவருக்கு தோன்றியது இந்த இந்த நினைப்பு தான். இப்படி சுவாமிய உடனே பார்க்கணும் அப்படின்னு சில நேரம் நமக்கு நிகழும் தெரியுமா? யாரையாவது ரொம்ப தேடிட்டுன்னா இப்ப உடனே பார்த்துடணும், இப்போ உடனே அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அதே மாதிரி இவருக்கு நமக்கு நம்ம உறவுகளை பார்க்க வேண்டும்னு நினைப்பு வரும், ஆனா இவருக்கு சுவாமிய பார்க்கணும்னு நினைப்பு வருது. வசந்த காலத்துல சுவாமி வெளியில வருவாரு, அவரை பார்க்காம நான் இங்க உட்கார்ந்துருக்கவா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழுது அப்படி ஒரு வருத்தத்துல கிளம்பிடுவார். அந்த ஊரை விட்டு வெளியே காலடி வைத்தவுடன் இவர் இரண்டு கண்களிலும் பார்வை இழந்து போகின்றார். அப்போ ஒற்றியூர் சுவாமி மேல பதிகம் பாடுகின்றார். அழுக்கு மெய்கொடுன்னு தொடங்குகின்ற பதிகத்தை பாடி, எனக்கு சங்கிலிக்காக என் கண்களை மறைத்தீர் அப்படிங்க தெரியுது. சங்கிலி நாச்சியாரிடம் நான் சத்தியம் செய்து கொடுத்தேன், அதை மீறி நான் வெளியில வந்துட்டேங்கிற அதுக்காக என் ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டு இல்லையா? ஏன் என்னோட குணம் எது? எப்பவும் எது எனக்கு தேவைனாலும் உங்ககிட்டதான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு பொன் தேவை, இப்போ விழா வருது, பங்குனி உத்திரம் வருது, வசந்த திருவிழா வருது, அது வருது, இது வருது, மக்களுக்கு நெல் தேவை, குண்டையூர் கிழார்த்த இருக்கிற நெல்லை கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும், யார்கிட்ட கேட்பேன்? உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அதனால திருப்பி இப்பவும் நான் உங்ககிட்ட தான்ப்பா கேட்கேன்,
ஏன் அவளுக்காக என் கண்ணை போக்கினிரு, இப்ப எனக்கு திருப்பி தரும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சுவாமி பதிலே சொல்லாம அமைதியா இருந்துட்டார். அப்படியே அங்கிருந்து ஆனாலும் இவர் பயணத்தை நிறுத்தவில்லை. அங்க ஆரூர் இழுக்குது இவரை. அதுக்கு மேல ஆரூரை விட்டு விட்டு அங்க இருக்க அவருக்கு மனமில்லை. கிளம்பி வராரு. அடியார்கள் துணையோட அந்த கண் இல்லாமலே நடந்து வருகின்றார். வட திருமுல்லை வாயில் தலம் வந்து சேருகின்றார். அங்க வந்து பதிகம் பாடுகின்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த பதியத்துல ஒரு பாட்டு என்னன்னா, தொண்டைமானுக்கு அருளினார். அங்க இருந்த ஒரு அரசனுக்கு நீ முன்னால அருளி இருக்கப்பா, அப்ப எனக்கு நீ செய்யக்கூடாதா, எனக்கு நீ அருளக்கூடாதா அப்படின்னு கேட்டு வணங்கி விட்டு, சரி அப்ப இன்னும் மனசு வரல போல இருக்கு அப்படின்னு திரும்பவும் தொடர்கின்றார். திரு வெண்பாக்கம் வந்து சேருகின்றார். அங்க அப்படி புலம்பி தீக்குறாரு. இப்ப நான் இப்படி தட்டு தருமாறு நான் வந்துட்டே இருக்கேனே, கோயிலுக்குள்ள இருக்கியா அப்படின்னு கேட்காரு. ஏதாவது இருக்கீங்களா, எனக்கு பதில் சொல்றதுக்கு யாராவது வேணும் இல்ல, நீ உள்ள இருக்கியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே சுவாமியும் இணங்கிலா மொழி கூறினார் அப்படின்னு இவரே சொல்றாரு. அதாவது ஒரு இணக்கமான இருக்கோம்ப்பா, கொஞ்சம் இரு, நான் வந்து உனக்கு என்ன வேணுமோ தாரேன் அப்படிங்கிற இணக்கமான மொழியெல்லாம் சொல்லல. இருக்கோம் போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இருக்கோம்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட இன்னொரு தடவை கெஞ்சி பார்த்தா வருவாங்களா, தருவாரா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா உடனே சொல்லிட்டாரு, நான் உள்ள இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படிங்க. உலகம் போகீர் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்லி அனுப்பி விடுகின்றார். இணங்கிலா மொழியால் உலகம் போகீர் அப்படின்னு சொன்னாரு. இது என்ன வருத்தமா இருக்கு எனக்கு. என்ன கேட்டாலும் தரக்கூடிய சுவாமி இப்படி உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கம்பா போயிட்டு வா அப்படின்னு என்னவோ அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு. சரி, எனக்கு இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய அருள் இவ்வளவுதான் போல, அதனால அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். பழையனூர் வந்து சேர்கின்றார். திரு ஆலங்காட்டிற்கு அருகே வெளியில அங்கேயே தங்கி விடுகின்றார். எப்படி ஞானசம்பந்த பிள்ளையாரும் தலையாலே நடந்து சென்ற காரைக்காலம்மையாரின் நினைவை பாராட்டி போற்றி அதுல கால் வைக்க கூடாதுங்கிற எண்ணத்திலே நடந்தாரோ அதே போல இவரும் திருவாலங்காட்டிற்கு வெளியேயே தங்கிவிட்டு, ஆனா அந்த தலத்தை நினைந்து பாடுகின்றார். முத்தாமுத்தி தரவல்ல என்று அந்த பாடிட்டு அங்கிருந்து கிளம்பி ஊரல் வருகின்றார். ஊரலிலே தங்கிவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேருகின்றார். எல்லா அடியார்களும் போறாங்க. அவங்க பின்னாலேயே இவர் சென்று அந்த தலத்திலே வணங்குகின்றார். நான் என்னத்த சொல்லி வணங்க, எனக்கு கண்ணு இப்படி வள்ளுசா ஒண்ணுமே தெரியாம போயிட்டேன், நான் என்னது சொல்லி வணங்க அப்படின்னு வருத்தப்படுகின்றார். இந்த சுவாமிகிட்ட கெஞ்சி கேட்காரு பாருங்க. இத வாசிக்கிறவங்களுக்கு யாருக்குமே மனசு இறங்கிரும், அப்படி கேட்காரு. விண் ஆழ்வார் தேவர்கள்லாம் அமுது உண்ண மிக்க பெரும் விடம் உண்ட கண்ணாளா, கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் இல்லையா, கருணை. இறைவனை பார்த்து கண்ணாளா என்று அழைக்கின்றார். நீ உன்னுடைய கண்ணுல மிக பெருசு, அது கருணை மிகுந்தது. நீ எப்படி விண்ணவர்கள் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக நீ அமுதத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு விஷத்தை உண்டவன். அப்படி கருணையே வடிவானவன் நீ. கச்சிய ஹம்பனே கடையனேன் எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண, நான் வந்து தெரியாம செஞ்சுட்டேன் அந்த தப்ப, அந்த பிழையை பொறுத்து கொண்டு உன்னை நான் பார்க்கணும்பா, உன்னுடைய பேரழகை நான் காண வேண்டும். யான் காண எழில் பவள வண்ணா, நீ எழிலே வடிவானவன், பவள வண்ணன், கண்ணளித்து அருளாய் என வீழ்ந்து வணங்கினார். நீ கண்ணை அளித்து எனக்கு அருளை புரிவாயாக என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். படி கருணையோடு வேண்டிய பிறகு சுவாமி விடுவார கொடுக்க இடக்கண் மட்டும் தருகின்றார். அந்த தலம் உலைத்தழும்பும் வளைத்தழும்பும் பெற்ற தலம் இல்லையா, அம்மை தழுவ குடைந்த காணப்பட்ட சுவாமி. அப்போ அம்மை பாகம் அந்த இடப்பாகத்துக்கு கண்ணை கொடுத்து விட்டார். உடனே ஆலந்தான் உகந்து அமுது செய்வானை என்ற அந்த பதிகத்தை எடுத்து பாடுகின்றார். அதுல ஒவ்வொரு பாடல்லையும் இறைவனை புகழ்ந்து விட்டு காண கண் அடியேன் பெற்றவாறே என்று பாடுகின்றார். கண்ணை இழந்து விட்டு ஒரு கண் கிடைத்தவுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அவருக்கு. சரி ஒரு கண்ணாவது கொடுத்தியப்பா அப்படிங்கிற இதுல சந்தோஷத்திலே உன்னை காண நான் கண் அடியேன் பெற்றேன் என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த பதிகத்தை பாடி மகிழ்கின்றார். இறைவனுடைய அந்த அருளை வியந்து பாராட்டி அவருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறி
அந்த தலத்திலே வணங்கி அமைகின்றார். அடுத்து அந்தியும் நண்பகலும் அந்த பதிகத்தை பாடுகின்றார். என்று சேர்வேன் ஆரூரை அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருக்கு. இங்கேயே உட்கார்ந்துருக்கேன்ப்பா, இன்னும் நான் என்னைக்கு போய் திருவாரூர்ல போய் சேர போறேன் அப்படின்னு நாட்களை நொடிகளை எண்ணிக்கொண்டு அங்கே இருக்கின்றார். அந்த உணர்ச்சியெல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்தோமே, இங்கே ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். திருவாரூர், அந்த திருவாரூரை நான் என்று சேர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஊராக வழியிலே நிறைய ஊர்களை கடந்து வருகின்றார். அப்படி ஒவ்வொரு ஊராக அவர் கடந்து விட்டு எல்லா இடத்துலையும் பாடுகின்றார். சில பதிகங்கள் கிடைத்துள்ளன, சில கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவருடைய நம்முடைய தவக்குறை, அவர் எழுதிய பாடல்கள், அதுல உள்ள குறிப்பை வைத்து நாம இங்க பதியம் பாடியிருக்காரு அப்படின்னு நாம உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அங்கே ஒவ்வொரு இடமாக ஊராக தாண்டி சோழ நாட்டை வந்து சேர்கின்றார். ஆமாத்தூர் அழகரை பாடிவிட்டு அங்கிருந்து திருப்பதிகம் பாடுகின்றார். அங்கிருந்து சோழ நாடு வந்து சேர்கின்றார். நெல்வாயில் அறத்துறை, நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற ஊர்ல வந்து திருத்தலத்திலே வணங்குகின்றார். அதிலே இன்னொரு அகக்குறிப்பு தருகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய வரலாற்றை அங்கங்கே தன் பதிகத்திலே நமக்கு உணர்கின்ற வண்ணம் அமைத்து கொண்டே தருகின்றார். உலகம் போகின்னு அனுப்பினாருன்னு அங்க வெண்பாக்கத்துல பாடிட்டாரு. இங்க காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணு கிடைச்சதுங்கிறத அடுத்த பதிகத்திலே கூறுகின்றார். கல்வாய் அகில் அப்படின்னு தொடங்குகின்ற பதிகத்திலே, எற்றே ஒரு கண்ணிலேன், எனக்கு ஒரு கண்ணு தான்ப்பா கிடைச்சிருக்கு, இன்னொரு கண்ணா காணும்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போதே ஆமா ஞாபகம் இருக்க, காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணு கிடைச்சது, இன்னொரு கண்ணு கிடைக்கல என்ன அப்படின்னு நாமும் உணர்ந்து கொள்ளலாம். அந்த அகக்குறிப்பு தோன்ற பதிகம் அமைக்கின்றார். அப்புறம் அதை அடுத்து திருவாவடுதுறை வந்து சேர்கின்றார். அங்கே வரும் பொழுது அவருக்கு மேக நோய் என்ற அந்த அடுத்த ஒரு வருத்தம் வந்து சேர்கின்றது. அந்த வருத்தத்தையும் அனுபவித்துக் கொண்ட ஏற்கனவே கோல் ஒன்றுதான் நடந்துகிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு கண்ணு தான் கிடைச்சிருக்கு. சுவாமியை கண்ணார காணணும்னா கூட ஒரு கண்ணால மட்டும்தான் காண முடிகின்றது. இப்ப காணாததுக்கு மேலே அந்த நோயும் வந்து பாதிக்கின்றது, கஷ்டத்தை கொடுக்கின்றது என்று வருந்துகின்றார். அடுத்து திருத்துருத்தி வந்து இந்த நோயை தீர்க்கணும் அப்படின்னு வேண்டுகின்றார். அப்போ வேண்டி பாடிய பதிகம் கிடைக்கவில்லை என்று உரைக்குறிப்பு கூறுகின்றது. அங்க இறைவன் வந்து அசரீதியாக கூறுகின்றார், வடகுலத்திலே குழி என்று. அந்த வடகுலத்திலே குளித்தவுடன் அவருக்கு அந்த நோய் நீங்கி விடுகின்றது. இது எப்படி நமக்கு தெரிகின்றது அந்த நோய் நீங்கியது என்பது அப்படின்னு பார்த்தா, அந்த புதிய நோய் என்று கூறுகின்றார். மிக்க புனல் தீர்த்தத்தின் முன் அணைந்து வேதமெல்லாம் தொக்க வடிவாய் இருந்த துருத்தியார் தமைத்தொழுது. அந்த புனல் மிகுந்த அந்த குளத்துக்கு முன்னால வந்து நின்று திருத்துருத்தியார் அங்கே எழுந்தருளி இருக்கின்ற சுவாமியை வணங்கிவிட்டு புக்கு அதனில் மூழ்குதலும், அதுல புகுந்து மூழ்கினார். மூழ்கியவுடன் என்னாச்சு, புதிய பிணியது நீங்கி, அந்த நேரத்திலேயே புதிய பிணி நீங்கி விட்டது. அது என்ன புதிய பிணி? இவருக்கு திருவொற்றியூர் இருந்து இவரோடு வருகின்ற நோய் என்னது, 2 கண்ணு இல்லாம இருந்தது. இப்ப இங்க வந்த இடத்துல இவருக்கு புதுசா வந்திருக்கிறது என்னது, மேக நோய். அப்படி அந்த மேக நோய் புதிய நோய் நீங்கி விட்டது. அப்ப என்ன குறிப்பு, பழைய நோய் இன்னும் இருக்கு, ஒரு கண்ணுதான் இருக்கு. ஏற்கனவே முன்னால உள்ள பதியங்கள்ல சொல்லிட்டாரு, எற்றே ஒரு கண்ணிலேன் அப்படின்ட்டார். அந்த ஒரு கண்ணு இல்லாம இன்னொரு கண்ணோட தான் இருக்கிறார். புதிய நோயாக வந்த மேக நோய் நீங்கி விடுகின்றது. இப்படி அங்க அந்த புதிய நோய் நீங்கிய பிறகு இவர் பதிகம் பாடுகின்றார். மின்னுமா மேகம் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை பாடி இறைவனை வணங்கி விட்டு வருகின்றார். அடுத்து பதிகள் தோறும் மயிலாடுதுறை செல்கின்றார். திருப்பேரளம் சென்று வணங்கி விட்டு ஆரூர் வந்து சேரும் பொழுது மாலை நேரம். அப்படி மாலை நேரத்துல அந்த கோபுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும், அப்படி சுவாமிய போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு அப்படி மனதுக்குள்ளே துளிர்த்து அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார் இல்லையா. அங்கே வந்து அவர் வந்து சேர்கின்றார். மாலை நேரத்திலே வந்து சேர்ந்த பிறகு பறவையுள் மண்டலி என்ற அந்த சந்நிதிக்கு சென்று தூவாயா என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை பாடுகின்றார். அவருக்கு இறைவனை 2 கண்ணாலும் காண வேண்டும்,
என்ற அந்த ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு கண்ணு மட்டும் நீங்க ஒரு கண்ணை பொத்திட்டு இன்னொரு கண்ணால பாருங்களேன், கொஞ்சம் எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு புலனாகும். அது இந்த ஏற்கனவே நல்ல கண்ணு பிரச்சனை இருக்கவங்க ஆரம்பத்துல இருந்துன்னா அது வேற. நல்ல 2 கண்ணாலையும் இறைவனை கண்ணார கண்டு பித்தா பிறை சூடின்னு அவரை பாடி, பிறை சூடியவன் எல்லாம் பாடிட்டு பொன்னார் மேனியனேன்னு பாடி அவனை அப்படியெல்லாம் அவனுடைய புகழை பாடி 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 மகிழ்ந்து விட்டு இப்போ ஒரு கண்ணால் அவரை பார்க்க முடியாது அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் என்பது நமக்கு புலனாகின்றது. அப்படி வருத்தத்தோடு இவர் இங்க வந்து சேர்ந்து பறவையுள் மண்டலியிலே வந்து வணங்குகின்றார். பறவை உள் மண்டலி என்பது கடல் அந்த அளவுக்கு வந்து மற்ற இடங்களை அழிக்கும் பொழுது அழியாமல் நின்ற இடம் என்ற பொருள்பட பறவை உன் மண்டலி என்று அந்த மண் தளி என்று மண்ணாலான கோவில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய கற்கோயிலா இருந்தாலும் கடல் உள்ள வந்ததுன்னா அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மண்ணாலான தளி, ஆனாலும் அது அங்கே நிலைத்து நின்றது. அதுதான் சுவாமியின் அருள். அப்படிப்பட்ட இடத்திலே இவர் தன்னுடைய பதிகத்தை பாடிவிட்டு திருவாரூர் கோயிலுக்கு பூங்கோயிலுக்கு வருகின்றார். அந்த பூங்கோயிலுக்கு வந்து என்ன இறைவனை வணங்குறதுக்கு வராரு. சந்நிதியாக சென்று வணங்கிவிட்டு ஒவ்வொரு இடமாக திருநாவலூர் மன்னர் திருவாரூர் விற்றிருந்த பெருமானை, இவர் திருநாவலூர் மன்னன் இங்கே மூலட்டான நாதரை பார்க்க வருகின்றார். விற்றிருந்த பெருமானை திருமூலட்டானம் சேர் பிஞகனை, திருமூலட்டானத்திலே இருக்கின்ற பிஞகன் பருகா இன்னமுதை, அவன் அமுது அவனை பருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே வருகின்றார். கண்களால் பருகுதற்கு, கண்ணார கண்டு அந்த அமுதத்தை கண்ணால் பருகுவதற்கு. பருகுவது அப்படிங்கன்னா நமக்கு பொதுவாக எப்படி நாம சொல்லுவோம், வாயார பருகுவதுதான் நம்முடைய பழக்கம் இல்லையா? எதையும் அருந்துவது என்பது வாயால் உள்ளது. ஆனா இங்கே அந்த அமுதை கண்ணால் பருகுவது என்கின்றார் இல்லையா? அந்த இத யோசிச்சு பார்க்கும்போது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னார்ல. காதுல தேன் பாஞ்சா நமக்கு என்ன சுவையா இருக்கும் அப்படின்னா, காதிலே பாயும் பொழுது கூட அது மனத்திற்குள் ஒரு இனிப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா? அந்த இனிப்பை நாம் மனதில் உணர்கிறோம். அதே மாதிரி அமுதாகிய இறைவன் திருக்கோயிலில் எழுந்தருள் இருக்கும் பொழுது அவனை பார்த்தவுடன் அந்த கண்களுக்கு, கண்களால தானே பார்க்க முடியும், அந்த கண்களுக்கு அந்த அமுதம் ஆறா இன்பத்தை தருகின்றது. அதனால் கண்களால் பருக வேண்டிய அந்த அமுதம் அதை நான் இப்படி ஒரு கண்ணால பருகுகின்றேனே அப்பா. 2 கண்ணால பார்த்தா கூட எதையாவது ரொம்ப அருமையான ஒரு தோற்றம் அல்லது ஒரு அருமையான காட்சி அப்படின்னா காண கண் கோடி வேணும். திருவிழா பார்க்க போறோம்னு வைங்களேன், சித்திரை திருவிழா பார்க்க போறோம், அல்லது ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா பார்க்க போறோம், ஏதாவது ஒரு திருவிழா, சஷ்டியில சுவாமியை பார்க்க போறோம், முருகப்பெருமானை பார்க்க போறோம், அல்லது மறுநாள் உடைய திருக்கல்யாண திருவிழாவை பார்க்க போறோம். அந்த கல்யாணம் அந்த கோலங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன், சுவாமியும் அம்பாளும் எல்லாரும் இருக்கிறது, பஞ்சமூர்த்திய எழுந்தருளல் தேரு இதெல்லாம் பார்க்குறது காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? காண்பது என்பதே மனத்திற்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக. கோடி கண் இருந்தாலே அந்த அழகு பார்த்து முடியாது. இங்க ஒரு கண்ணு தான் இருக்கு இவருக்கு, இன்னொரு கண்ணை பிடுங்கி வச்சிருக்காரு சுவாமி. அப்ப எப்படி இந்த தோற்றம் வந்து அவர் மனதை எப்படி சென்றடைந்து அவர் மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா என்ன? அதனால திருநாவலூர் மன்னர் திருவாரூர் விற்றிருந்த பெருமானை திருமூலட்டானம் சேர் பிஞகனை பருகா இன்னமுதை கண்களால் பருகுதற்கு மறுவார் ஆர்வத்துடன் மற்றை கண் தாரீர் என வணங்கி. இப்ப உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன்ப்பா, 2 கண்ணையும் தந்தேனாத்தான் என்னால சந்தோஷமா பார்க்கணும். கோடிக்கண் இருந்தாலே உன் அழகை பார்த்து அதை பருகி முடியாது, எனக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, அதனால இன்னொரு கண்ணையும் நீ தரமாட்டியா அப்படிங்கிற வேண்டுகோள் அந்த மனதுக்குள்ள அப்படி பொங்கிட்டு வந்துருங்க அவருக்கு. பாடுகின்றார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் விரும்பி ஆட்பட்டேன். என்ன அழகான அப்படி ஒரு உருக்கம் பாருங்களேன். உன்னை விட்டு நான் நீங்கவே போறதில்லை, உன்கிட்டதான் நான் இருக்க போறேன், நான் உனக்கு மீளா அடிமை. அன்னைக்கு தடுத்து ஆட்கொண்டு என்னை நீ ஏற்றுக்கொண்டாய், அப்படி
உன்னை உன்னிடம் அடிமையாக ஆனவன் நான், அங்கிருந்து மீண்டு போயிருவேன் நீ நினைச்சியா? ஏன் என்னோட 2 கண்ணையும் நீ எடுத்துக்கிட்ட? ஒரு கண்ணு கொடுத்த, கோலை கொடுத்த, அடுத்து ஒரு கண்ணை கொடுத்த, காணாது. 2 கண்ணையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி உருகி 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 அந்த பதிகத்தை பாடி அவர்கிட்ட அப்படியே சொல்றாரு. மெய் அடியார் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால பொறுக்க முடியுமாப்பா அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சொல்லும் தெரியுமா, நம்ம கிட்ட கேட்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்படுவேன்னா அம்மா உன்னால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டு நம்ம கை சுச்சு நம்மகிட்ட காரியம் சாதிச்சுட்டு போவோம்ல. அதே மாதிரி இவர் கேட்காரு, மெய் அடியார்களுக்கு ஒரு இடர்னா அதை நீ ஆற்றுவாயா? நாங்க அடியார்கள் துயரப்பட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நீ எவ்வளவு வருத்தத்தோடு இருப்பார். அதனால தயவு செய்து என்னுடைய 2வது கண்ணையும் தந்து விடு என்று கேட்கின்றார். மெய்யடியார் தமக்காம் இடர் நீர் தரீர். உமக்கு தாங்கவே தாங்காதுப்பா, எனக்கு தெரியும். நீ கருணையே வடிவானவன். முன்னாலே சொல்றார், கண்ணாளா கருணை வடிவானவனே என்று முதல்ல பாடியிருக்காருலே, அதே மாதிரி இங்கேயும் கூறுகின்றார். நீ எனக்கு கண்ணை தந்தருளும் என்று கொடுக்கின்றார். சேக்கிழார் சுவாமிகளுடைய வார்த்தையிலே பார்த்தோம் என்றால், பூத முதல்வர் புற்றிடம் கொண்டிருந்த புனிதர், புற்றிடம் கொண்ட புனிதராகிய அவர் வன்தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கு அளித்து அருளி சீதமலர் கண் கொடுத்து அருள. இவருடைய வருத்தத்தை கண்டு தன்மேல் அவர் கொண்டிருக்கும் மாறா பற்றினை, மாறா அன்பினை, மாறா காதலினை, மாறா தோழமையினை உணர்ந்து, அவர் என்ன உணராதவர இவருக்கு உணர்த்திவிட்டு அதனால் அவர் இந்த அருளை இவ்வளவு நாள் கழித்து செய்கின்றார். சீத மலர் கண் கொடுத்து அருள செவ்வே விழித்து முகம் மலர்ந்து, அப்படி அழகா கண்ணை திறந்து பார்த்து முகமெல்லாம் அப்படி மலர்ந்துட்டு பாத மலர்கள் மேல் பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய். அப்படி கிடைச்ச உடனே நம்ம குழந்தைகிட்ட ஒரே ஒரு சாக்லேட்டை கொடுத்து பாருங்களேன், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கு, அது கொடுக்காமலே ஏமாத்திட்டு இருக்கோம். ஒரு நாள் கொடுத்து பாருங்க, அது முகம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். அத மாதிரி 1000 மடங்கு இருந்திருக்கும் இவருடைய முகம். அப்படி உள்ளம் பரவசமாய், உள்ளம் பூரா பரவசத்தோட மகிழ்கின்றார். எப்படி தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் விவரிக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, விழுந்தும் எழுந்தும் அவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப அதிகம். 2 கண்ணும் கிடைத்து விட்டது, சுவாமி அருளி விட்டார். அப்பனா நான் செய்த தவறை அவர் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாருங்கிற எண்ணம் தான் அவருக்கு மனசுல வந்திருக்கும் இல்லையா? அதனால விழுந்து விழுந்து வணங்குகின்றார், விழுந்து வணங்குகின்றார், எழுகிறார், திரும்ப விழுந்து வணங்குகின்றார். விழுந்தும் எழுந்தும் பல முறையால், என்ன பல முறையில மேவி பணிந்து மிக பரவி இறைவனை போற்றி பாராட்டி பரவி எழுந்த களிப்பினால், சந்தோஷம் யாருக்கு சந்தோஷம் இருக்காது? எழுந்த களிப்பினால் ஆடி பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்தி, ஆக இன்ப வெள்ளத்திலே அழுந்துகின்றார். அப்படி ஒரு சந்தோஷமாக 2 கண்ணாலும், தன்னுடைய 2 கண்களாலும் அம்பொன் புற்றின் இடை எழுந்த செந்தன் பவளச் சிவக்கொழுந்தின் அருளை பருகி திளைக்கின்றார். 2 கண்ணையும் கொடுத்துட்டார் சுவாமி. அந்த 2 கண்ணாலும் இறைவனுடைய அருள் இருக்கே, அதை பருகுகின்றார். நான் 2 கண்ணாலே உன்னை பார்க்கணும்னு நினைக்கேன், அந்த அமுதத்தை பருக வேண்டும் என்று நினைத்தேன்னாலே இந்த அருளாகிய அமுதத்தை தன்னுடைய 2 கண்களினாலும் அவர் பருகிக்கொண்டே இருந்து மிகவும் மகிழ்ச்சியால் திளைக்கின்றார். காலம் நிரம்ப தொழுது ஏத்தி கனகமணி மாளிகை கோயில் ஞாலம் உய்ய வரும் நம்பி நலம் கொள் விருப்பால். நலம் கொள்ள வேண்டும். பொதுவா எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வாரம் ஊர்ல இருந்துன்னு வைங்களேன், அப்ப நாம என்ன செய்வோம்? நேரா நம்ம வீட்டுக்கு தான் போவோம். போயிட்டு அது எந்த மாதிரியான நேரமோ அதுக்கு தக்கன ஒரு காலை நேரமா இருந்தா உடனே ஒரு காஃபி, ஒரு 11 மணியா இருந்தா ஒரு ஜூஸ், 12 மணியா இருந்தால் சாப்பாடே சாப்பிட்டுருவோம். கோயில் போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். சாயங்காலம் கோயிலுக்கு அப்புறம் போவோம் அப்படிமோ. அது போவோமோ போக மாட்டோமோ அது தெரியாது. சாயங்கால நேரமா இருந்தா காஃபியை முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆயிட்டு சுவாமியை பார்க்க போவோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இத்தனைக்கும் இப்ப நம்ம போறது ஏசி கார்ல போறோம், அல்லது ஏசி ட்ரெயின்ல போறோம். இப்படி என்ன வசதி உண்டோ அத்தனை வசதியும் போறோம். இவர் நடந்தே வந்திருக்கின்றார். திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் வரை எவ்வளவு தூரம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப கார்ல போனாலும் 6 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா அப்ப அவர் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பாரு. வீட்டுக்கு வரல,
அல்லது ஏதாவது ஒரு மடத்துல இங்க இருந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படிங்கிற பேச்சு இல்லை. அவருடைய ஒரே எண்ணம் சுவாமிய போய் பார்த்திடணும். ஏன்னா கிளம்பும் போதே திருவாரூர் பெருமான நான் மறந்து எப்படி இருப்பேன், என்னைக்கு போறேன், எற்றைக்கு நான் சென்று சேர்வேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவர் அவர். அப்படி புலம்பிக்கிட்டே வந்ததுனால இங்கே வந்து சேர்ந்தவுடன் அங்கே இறைவனை பார்க்கத்தான் நேர திருக்கோயிலுக்கு வருகின்றார். ஆனா திருக்கோயிலுக்கு வந்தவுடனும் அவருக்கு வருகின்ற வருத்தம், ஒரு நாள் நான் இறைவனை எப்படி பார்த்து மகிழ்ந்து என்னுடைய இவ்வளவு நாள் நான் இறைவனை பார்க்கலன்னு என்னுடைய தாகத்தை நான் எப்படி தீர்த்து கொள்வேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அதனால் இங்கே நேர திருக்கோயிலுக்கு வந்து அதுவும் அவர் கேட்டது அவருக்கு கிடைத்து விட்டது என்றவுடன் அவர் மகிழ்ந்தார். இவருடைய இரண்டு கண்களின் பார்வை மறைந்தது திருவொற்றியூரிலே, இடக்கண் கிடைத்தது காஞ்சிபுரத்திலே, வலக்கண்ணும் கிடைத்தது திருவாரூரிலே. ஒற்றியூரும் புற்றிடம் கொண்ட பெருமான், திருவாரூரும் புற்றிடம் கொண்ட பெருமான், காஞ்சிபுரம் நிலம் பிருத்திவித்தலம் என்று கூறப்படுகின்ற இடம் இல்லையா? இது நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், எங்கே சென்று ஒடுங்குமோ எதுவும் அங்கிருந்துதான் மீள கிடைக்கும். ஊழிக்காலத்திலே ஒவ்வொன்றாக ஒன்றுக்குள் காரணங்கள் அனைத்தும் காரியத்துக்குள் ஒடுங்கி அத்தனையும் சென்று சுவாமிக்குள் ஒடுங்கும். சரி, எல்லாம் இங்க வந்து ஒடுங்கிட்டு அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து தோன்றுமா? என்ன தோன்ற முடியுமா? தோன்ற முடியாது இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பள்ளிக்கூடத்தை மாலையிலே அடைக்கின்றார்கள். எல்லா வகுப்புகளையும் அடைத்து விட்டு அந்த சாவியை கொண்டு வந்து ஆபீஸ் ரூம்ல போட்டுட்டு ஆபீஸ் ரூமை பூட்டி அந்த சாவியை கொண்டு போய் அந்த தலைமை ஆசிரியரோ அல்லது வேறு மேலதிகாரியோ யார் வீட்டிலோ சென்று சாவியை வைத்து விடுவார்கள். மறுநாள் அது வந்து இவருக்கு அந்த பள்ளி எழுத்தர் கையில இருக்க ஒரு சாவியை அதை வச்சு திறப்பாங்கன்னு திறக்க முடியுமா? திறந்தா அந்த பள்ளிக்கு பாதுகாப்பு உண்டா? கிடையாது இல்லையா? திறக்க இயலாது. தலைமை ஆசிரியர் வீட்டிலிருந்து அந்த சாவியை எடுத்துட்டு வந்து கேட்டை திறந்து கதவை திறந்துன்னு தானே போக முடியும். எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் மீளவும் கிடைக்கும். ஒடுங்கி மலத்து உலகாம் என்று கூறியது போல ஒடுங்கிய இடத்திலே இருந்துதான், அதே மாதிரி மற்றொரு பிருத்திவி தலத்திலே இருந்துதான் எல்லாமே கிடைக்கின்றது. வன்மீகநாதர் ஒற்றியூரிலே எடுத்த 2 கண்களையும் இன்னொரு பிருத்திவி தலமாகிய காஞ்சிபுரத்திலே ஒன்றை கொடுத்தார், இன்னொரு பிருத்திவி தலமாகிய திருவாரூரிலே அடுத்ததை கொடுத்தார். இப்படி திருவொற்றியூரிலிருந்து ஆரூர் வரை சுந்தரர் பெருமான் அனுபவித்த, அவர் பாடி தந்த அருமையான பதிகங்களை ஒரு சில கருத்துக்கள், பதிகங்களிலிருந்து நாம் கருத்து பார்க்கவில்லை, பெரிய புராணத்தின் வழி நின்று சிந்திக்கின்ற பேற்றினை இன்றைக்கு இறைவன் எனக்கு இந்த மன்றத்தின் மூலம் தந்திருக்கின்றான். இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி அடியார் பெருமக்களுக்கும் ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, அருள்நிறை புற்றிடம் கொண்டார் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை அல்லியம் கோதை பெருமாட்டி திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை படம்பக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை வடிவுடையம்மை திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.